ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாநதி சீரியலில் காவேரி விஜயை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் சொன்னதை வச்சு என் குழந்தைக்காக நான் கவுன் போட்டு ஆடி அந்த வீடியோ வைரல் ஆகி ட்ரெண்ட் ஆகி என்னை நல்லா பேசினாலும் சரி இல்லை கேவலமாக பேசினாலும் சரி என் குழந்தைக்காக நான் அதை செஞ்சுருப்பேன் மிஸ்ஸுன்னு சொன்னதை நினச்சி பார்த்து காவேரி வீட்டில் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடி காவேரி எதையோ நினச்சி சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ காவேரி மிஸ் சொல்கிறாங்க, நான் விஜய் சாரை தான் நினச்சி பார்த்துட்ருக்கேம்மா, பாவம்மா அவர் ரொம்ப நல்லவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறாங்க. உடனேயே அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன் அந்த தம்பி நல்லவருன்னு நான் ஏற்கனவே சொன்னேன், நீ தான் அதை நம்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இல்லைம்மா, குழந்தைக்காக அவர் எவ்வளோ பேர்டன் எடுத்து அவர் இருக்கார் பாருங்களேன், குழந்தைக்காக அவர் அந்த கவுனை போட்டு ஸ்டேஜில் ஏறிந்தால் எப்படிம்மா இருந்திருக்கும், பாவம்மா அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி சரிடி நான் தூங்குறேன் காவேரி நான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா தூங்குறாங்க. தூங்கும்போது உடனே காவேரியை பார்த்தா காவேரி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, சாரதா எப்படியாச்சும் இப்போவாவது மாப்பிள்ளை நல்லவருன்னு உன் மனசுக்கு நீ ஏற்றுக்கிட்டீன்னா எனக்கு ரொம்ப அதுவே சந்தோஷம்டி, அவரு தான் உன் புருஷன்னு நீ தெரியாமலேயே இருக்கியடி அப்படின்னு நினச்சிக்கிட்டு படுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா விஜயும் யோசிக்கிறாரு. அவங்க வீட்டில் அம்மு பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. குழந்தைய பார்த்து, அம்மு நீ உங்கள் மிஸ்ஸு சும்மானா மதர்ஸ் டேக்காக ஸ்டேஜ் ஏறினாங்க நடித்தாங்கன்றதுக்காகவே நீ அம்மாவாக நடித்தாங்கன்னு இவ்வளோ சந்தோஷப்படுறியே, அவங்க தான் உன்னுடைய உண்மையான அம்மானு தெரிஞ்சால் நீ எவ்வளோ சந்தோஷப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பார்த்துட்ருக்காரு. அந்த நாளுக்காக காவேரி நீ நான் பெத்த குழந்தை அப்படின்னு சொல்லி உன்னை பார்க்குற நாள் வரும், அந்த நாளுக்காக தான் நான் ஏங்கிட்டு இருக்கேன் அம்மு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா நர்மதா காவேரி வீட்டுக்கு வராங்க. அதாவது நர்மதா கடைசி தங்கச்சி, அவங்களும் வராங்க. வந்ததும் அவங்கள பார்க்கறதுக்காக கங்கா யமுனாவும் ஊர்லேருந்து வந்துடுறாங்க யாழினி பாப்பாவை கூட்டிக்கிட்டு. அப்போது விஜயை கூட்டிக்கிட்டு விஜய் அம்மு பாப்பாவை கூட்டிக்கிட்டு காவேரி வீட்டுக்கு வராரு. வந்ததும் யாழினி பாப்பாவும் அம்மு பாப்பாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சி சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. உடனே யாழினி பாப்பா அம்மு பாப்பாவுக்கு அவங்க சித்தியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணதும் நர்மதா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணதும் நர்மதாவை பார்த்து அம்மு பாப்பா என்ன கேட்குறாங்கன்னா, நான் உங்களை என்னென்னு கூப்பிட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நர்மதா சொல்கிறாங்க, யாழினிக்கு நீ ஃப்ரெண்டு தானே, யாழினிக்கு நான் சித்தினா உனக்கும் நான் சித்தி தான், நீ என்னை சித்தியை கூப்பிட்டு செல்லும் அப்படின்றாங்க. உடனே ஹாய் நர்மதா சித்தி அப்படின்னு கொஞ்சிக்கிறாங்க ரெண்டு பேரும். அவங்க கொஞ்சிக்கிறத பார்த்ததும் காவேரிக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன அம்முவை ஃபஸ்ட்டு முறை பார்க்கும்போதே நர்மதா ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்காளே, இதே மாதிரி தான் அம்மா கங்கா யமுனா எல்லாருமே ஆனாங்க, ஆனால் அது எதுக்காகன்னு அந்த விஷயந்தான் நமக்கு தெரிய மாட்டேங்கினது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்புறம் அம்மு பாப்பா யாழினிக்கிட்ட என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, யாழினி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு நான் வரேன் இங்கே திரும்பவும் சாயந்தரமா, நான் உன் கூட விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மு பாப்பாவை கூட்டிக்கிட்டு காவேரி மிஸ்ஸோ நீங்களும் என் கூட வாங்க ஸ்கூலுக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு விஜய் கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்ட பிறகு நர்மதா அவங்க அக்காங்கிட்ட பேசுகிறாங்க. ஏங்கா இது திரும்பவும் அக்காவும் மாமாவும் சேர்ந்து வாழ்ந்தால் எப்படி இருக்கோங்க்கா, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க அக்கா தங்கச்சிங்கிட்ட. அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கும் சந்தோஷம் தாண்டி, காவேரியும் விஜயும் சேர்ந்து வாழறதுக்காக என்ன பண்ணுறது, அவளுக்கா தன்னால் ஞாபகம் வராமல் எதுவும் சொல்லக்கூடாதேன்றதுக்காக தாண்டி எல்லாம் வெயிட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஆனால் விஜயும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வரணுன்றதுக்காக என்னென்னவோ அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுத்து அவரும் இம்ப்ரூவ் பண்ணுறாரு. அப்போ கூட அவளுக்கு பழைய ஞாபகம் வரலடி, என்னடி பண்ணுறது அப்படின்றாங்க கங்கா. உடனே நர்மதா சொல்கிறாங்க, அப்போனா ஞாபகம் வரலன்னா எல்லா விஷயத்தையும் இவர் தான் உன் புருஷன், இதுதான் நீ பெத்த குழந்தைன்னு எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்க வேண்டியதானே அப்படின்றாங்க. அப்படி உடைச்சா எதனா ஆயிடுமோன்னு பயப்படுறோண்டி, அதனால தாண்டி அப்படின்றாங்க. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது நாளைக்கு நர்மதாவால் இந்த விஷயம் விஜய்க்கும் காவேரிக்கும் தெரிஞ்சிருமா என்னன்ற கதையை நாளைய கதையில் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, பாய்.